கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சகாதேவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாதேவன், தற்பொழுது நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது கனமழை தொடர்ந்து பெய்து வருவதனால வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் பாதிப்படைந்தனர். இந்த நிலையில மோட்டார்கள் மூலம் அதனை அகற்றும் பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நேரமா அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் சீராகுவதற்கு? நாகப்பட்டினத்தில் தொடர்ச்சியாக 2 நாளாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. நேற்று இரவு சற்று மழை ஓய்ந்தாலும் தற்போது வரை நீங்களே பார்க்கலாம், அந்த சாரல் மழையானது தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. நாகப்பட்டினம், திருமருகல், திட்டச்சேரி, சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி நாகூர் இருக்கக்கூடிய கோமதி காலனி என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கே வீடுகளுக்குள் மழைநீர் முழுவதுமாக புகுந்ததால் அந்த மழைநீரை பாத்திரங்கள் வைத்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை இறைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் முழுவதுமாக தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடுகளுக்குள் முழுவதுமாக தண்ணீர் புகுந்ததால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பயன்படுத்த முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் மழைநீர் வீணாக இருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். அம்மா, உங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த பாதிப்பு இருக்குது? தண்ணீர் அகற்ற பணியில் ஈடுபட்டாலும் நிவாரண முகாம்களுக்கு உங்களை அனுப்பி வச்சாங்களே, போகலையா? போன வருஷம் அனுப்பி விட்டாங்க, இந்த வருஷமும் அனுப்பி விட்டாங்க. அங்கே போய் அவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கல, சாப்பாடு சரியில்லைன்னு திரும்பி இங்கே வந்துட்டு டீ குடிக்க வந்தாங்க. அதனால சிரமமாக இருக்குது. நாங்கள் 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எத்தனை வீடு இந்த தண்ணியில் பாதிக்கப்படுது? இதுக்கு 10 வீடு பாதிக்கப்படுது. பாக்கி 3 பேருக்கு மேலே மாடியில் இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களும் கஷ்டம் தான். சாரில் அடித்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரமாக தண்ணீரை வெளியேற்றிட்டு இருக்கீங்க? இரவு முழுக்க எந்த மாதிரியான பாதிப்பை செஞ்சு? ராத்திரி ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. ராத்திரிலாம் விட்டாச்சு. நைட்டில் செய்ய முடியல, கரண்ட் வேறு அப்பப்போ போயிடுது. அதனால் காலையில் தான் இப்போ காலையிலேருந்து ரொம்ப இறச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். மோட்ரு எடுத்தாலும் எடுக்க முடியல. அவ்வளோ தண்ணி சுற்றி போட்ட தண்ணிலாம் இங்கே தான் இறங்குது. நீங்கள் எந்த பகுதி? எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது? தண்ணீர் வடிகிறதுக்கு வீடுகளுக்குள்ள இன்னும் தேங்கி இருக்கிறது, மோட்டார் வச்சு இறச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் பார்த்தாங்களா? இல்லை, நேற்று கலெக்டர்லாம் பார்த்தாங்க. இருந்தாலும் இங்கே பாதாள சாக்கடையில் உள்ள மோட்டார் வேலை செய்யலை. அந்த பாதாள சாக்கடை மோட்ரு வேலை செஞ்சாலே இந்த உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடும். அதுக்கு மட்டும் ஆவணம் செஞ்சால் போதும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடையினுடைய பிரச்சனையானது தொடர்ந்து நீடிப்பதால் மழைநீர் வடிவதற்கு உண்டான சிக்கல் ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இங்கே ஆய்வு பண்ணுறதாகவும் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் நாகப்பட்டினம் மேலக்கோட்டை வசப்படியில் ஒரு மரமானது சாய்ந்திருக்கிறது. அதே போல் கடற்கரை பகுதிகளில் பலத்த சூறை காற்றானது தொடர்ந்து வீசி கொண்டிருக்கிறது. நாகையில் சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.